பெருசு அப்படியே நீ சமைச்சு கொண்டு வந்துட்டாலும் இந்த ஒரு காப்பி போட்டு கொண்டு வந்தீங்க, அந்த மாதிரி வாயிலேயே வைக்க முடியாதபடியே பருப்பையும் ரசத்தையும் கொண்டு வந்திருப்ப. இந்த பாரு, எனக்கு இந்த கறி மீன்லாம் இல்லாம சாப்பாடு உள்ளே இறங்காது, புரியுதா? பாத்தீங்களாப்பா, பரம சாப்பிட்டு இருக்க மாட்டான். அவனை சாப்பிட வர சொல்லிட்டேன். அவனுக்கு குடுக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? இங்க பாரு, என்ன நிலைமை வந்தாலும் சாப்பாட்டை மட்டும் பழிக்கவே கூடாது. சாப்பிடுறது கறியும் சோறும், வாய் கொப்பளிக்கிறது பன்னீர்லன்னு சும்மா பந்தா காட்டுறியா? ஏய், யார பந்தா காட்டுறேன்னு சொல்ற? கலாமா வீட்டுல எனக்கு எப்படியெல்லாம் விருந்து கிடைக்கும் தெரியுமா? எனக்கு பிடிச்ச ஈரல் சமைக்கலன்னு கலாமா வீட்டுல வேலை செய்யறவங்களே வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா பாத்துக்க. நான்லாம் அப்படி சாப்பிட்டு வளர்ந்தவன். கூலி வேலை செஞ்சு உழைச்சி சாப்பிடுறவங்க குடும்பத்துல போய் பாரு. விருந்தாளிங்க வந்தா இல்ல ஏதாவது விசேஷம்னா தான் கோழி அடிச்சு குழம்பு வைப்பாங்க. முன்ன மாதிரி ஆளுங்களாம் தான் எப்ப பார்த்தாலும் கறி கறின்னு அலைறீங்களே. அதனாலதான் ரோட்டுக்கு ரோடு பிரியாணி கடை திறக்கிறாங்க. ஐயே, பெருசு, நான் என்ன வேணா தின்னுவேன். உன் பொண்ணு ஏன் எனக்கு அட்வைஸ் பண்ணுது? ஓட்டு போய உள்ள அடுப்பு. இளமதி, கொஞ்சம் அமைதியா இருமா. பரமா, உங்ககிட்ட சொல்லிட்டமேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சா சாப்பிடுப்பா. வாமா. எதுக்குமா தட்டு? அப்பா, அவன் எப்ப சாப்பிடுவான்னு தெரியாது. சாப்பாட்டை மூடி வச்சுட்டு வந்துடலாம்ப்பா. வாங்க போலாம். சரி. பசிக்கு சாப்பாடு வச்சதுங்க, குடிக்க தண்ணி வச்சதுங்களா?